கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்டர் ஷால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற தேசத்திலே புதுசாக இணைந்திருக்கிறீங்க. அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். பல சூழ்நிலையிலே நம்ம இணைந்திருப்போம். அதிகாலைகளிலே கர்த்தர் என் கூட பேச மாட்டாரா? என்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? என் குடும்பத்தில் இவ்வளவு காரியம் இருக்கு, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, எனக்கு இவ்வளோ ஆபத்து இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ நிந்தை இருக்கு, இவ்வளோ அவமானம் இருக்கு, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? கர்த்தரை என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் குடும்பத்துல சாபம் மாறாதா? என் குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்களே, என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கை முழுவதும் போராட்டமா இருக்கு, ஒரு பிரச்சனை முடிவுக்கு வராதா? எத்தனை குடும்பத்துல யோசிப்பாங்க தெரியுமா? நீ பயப்படாதே, நம்மளை உருவாக்குன தேவன் நம்ம கூட இருக்கிறார், நீ பயப்படாதே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது முதல்ல வரும்னா பயம்தான் வரும். பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும். ஒரு மனுஷன் பயந்துட்டுனாலே போதும், அதுக்கப்புறம் அவங்க செய்யற எல்லா முடிவுமே தப்பா மாறிடும். நீ பயப்படாதே. நிறைய குடும்பத்துல மனுஷனை பார்த்தாலே பயந்துருவாங்க, புருஷனை பார்த்தா பயந்துருவாங்க, மனைவியை பார்த்தா பயந்துருவாங்க, மாமியாரை பார்த்தா பயந்துருவாங்க, அம்மா அப்பாவை பார்த்தா பயந்துருவாங்க, டீச்சரை பார்த்தா பயந்துருவாங்க, மேனேஜரை பார்த்தா பயந்துருவாங்க, ஓனரை பார்த்தா பயந்துருவாங்க, வண்டி ஓட்டும் போது நிறைய காரியத்துக்கு பயந்துருவாங்க, பக்கத்துல வண்டி வந்தா பயந்துருவாங்க. அவங்க வாழ்க்கையில எதை செஞ்சாலும் ஒரு பயம் பயம் பயம். நான் அப்படி சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். நீ பயப்படாதே, முதல்ல பயப்படாதே. உருவாக்குன தேவன் சொல்கிறார். சிருஷ்டிப்பு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளை சிருஷ்டித்தவர் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார், நம்ம கூட பேசிட்டு இருக்கார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எந்த காரியத்துக்கு நம்ம பயப்படுறோமோ நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது ஆசீர்வாதம். திகையாதே, திகையாதே. நிறைய காரியங்கள் குறித்து யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துலலாம் என்ன நடக்குன்னே தெரியாது, எப்ப பார்த்தாலும் தடுமாற்றம். காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தடுமாற்றம் வந்துடும். திகையாதே என்கிறார். நானும் உன் தேவன். நம்மளை உருவாக்குன தேவன் மட்டும்தான் நம்ம கூட 24 மணி நேரம் வர முடியும். எந்த ஒரு மனுஷனும் வர முடியாது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை பலப்படுத்தணும். நிறைய காரியத்திலே பயம், நிறைய காரியத்திலே பலவீனம், நிறைய காரியத்திலே சோர்வு. சில குடும்பத்துலலாம் சமாதானமே இருக்காது, வெளியே தெரியாது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற நம்மளை உருவாக்குன தேவன் சொல்கிறார். நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற. அதனால காலவெளியில யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும், நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நான் உனக்கு உதவி பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், சகாயம் பண்ணுவேங்காரு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம எந்த காரியத்துக்காக பயப்படுறோமோ அந்த காரியத்துக்காக இந்த நாளின் திட்டமா பேசுகிறார். சகாயம் பண்ணுவேன், நான் தான் உன்னை தாங்குறேன் அப்படிங்கிற. அதனால காலை வேளையில யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இணைந்திருக்கிறீங்களோ ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கேளுங்க, அப்பா நீ பயப்படாதேன்னு சொன்னீங்கப்பா, என் வாழ்க்கையில நான் எதை எடுத்தாலும் நான் பயப்படுறேன்ப்பா. அழகா கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், என் கூட தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க, அதுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திகையாதேன்னு சொன்னீங்கப்பா, நான் உன் தேவன் சொன்னீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. காலவேளையில நான் உனக்கு எல்லா காரியத்திலுமே பலப்படுத்தி உன்னை பலப்படுத்தி
நமக்கு என்ன வேணும், என்ன தேவை இருக்கு, எல்லாம் அவருக்கு தெரியும். முதல்ல பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்வேன். இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம்னா நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன காரியத்துல சகாயம் வேணுமோ கர்த்தரை நோக்கி கேளுங்க. அப்பா, என் குடும்பத்துல இந்த காரியத்துல இப்படி இருக்குப்பா, மிஸ்டேக்கா இருக்குப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. எங்க வாழ்க்கை ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கை, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை பலப்படுத்தி எங்களை சகாயம் பண்ணுன்னு சொன்னீங்கப்பா, எங்களை ஆசிரியங்கப்பா, எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிறார் கர்த்தர். நம்ம குடும்பத்தை தாங்குவார், எல்லா சூழ்நிலையும் தாங்குவார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மட்டும்தான் தாங்க முடியும். இந்த நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எடுத்துக்கிறோம்ப்பா. நீ பயப்படாதே அப்பா. எந்த குடும்பத்திலே அதிகால வேளையிலே பயந்தாங்களோ அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. அவனுடைய சூழ்நிலை என்ன, அவனுடைய பிரச்சனை என்ன, அவனுடைய போராட்டம் என்ன, உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். திகையாதே என்று சொன்னீங்கப்பா. நான் உன் தேவன் சொன்னீங்கப்பா. எந்த குடும்பத்துல காலையில என்ன கருத்தை யோசிக்கிறானோ எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா. சகாயம் பண்ற கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்க, நன்றி. பலப்படுத்துவே கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்க, நன்றி. உதவி செய்யற கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்கப்பா. எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை விழுந்து போய் எடுக்கிறாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாக உலகத்துக்குரிய காரியத்துல எந்த காரியத்துல விழுந்து போய் எடுக்கிறாங்களோ மறுபடியும் தூக்கி எடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தாங்குவேன்னு சொன்னீங்கப்பா, நன்றிப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கான நன்றி. புதிய நாளிலும் அப்பா, பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் உத்திரவிடட்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உத்திரவிடட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன் காப்படையும். எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறைகள் குற்றம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் கல்வாரி அன்பினால் நிரப்பி அவனுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி மறுபடியும் ஆசிரியங்க. உங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க, உங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, உங்களுடைய ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரியங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசிரியங்கள் நிரப்பி ஆசிரியங்க. உங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான். ஒவ்வொரு குடும்பம் செழிப்பாக மாறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் அதிகால வேளையிலே அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை 100 மடங்கு ஆசீர்வதிங்க. காலை வேளையில கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறங்க. கர்த்தர் மனம் இறங்கி அப்பா கற்பத்தினை தொட்டு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளைமா கர்த்தர் அப்பா பூரண சுகம் தந்து பூரண பலன் தந்து ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, சாட்சி சொல்லுறத கிருபை செய்யுங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சமாதானம் இல்லை, டைவர்ஸ் அளவுக்கு கோர்ட் வரையே போயிட்டாங்க. கர்த்தர் குடும்பத்தை சந்திங்க, நீதி நியாயம் கர்த்தர் விசாரிங்க. கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, போயில பழக்கம், மதுபான அடிமை, கள்ள தொடர்பு, தேவையில்லாத அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ விக்கிர வழிபாடுகள், இன்னுமா மாந்திரிகம், புள்ளி சுனி ஏவல்ல கட்டப்படுறாங்க. அந்த குடும்பத்துல ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த வீட்டுக்கு விரோதமா கிறிஸ்து எல்லா தந்திரமான ஆவியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியட்டும். விக்கிரத்துடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியட்டும். குடிவெறி ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் சந்திக்க வேண்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மேம்பட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கால வேளையில தாழ்த்துறாங்கப்பா, அவனோட உள்ளத்துல எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, இஎம்ஐல கஷ்டப்படுறாங்க.
நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை தாங்க முடியலப்பா, நிம்மதி இல்லைப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எத்தனையோ தேவைகள் இருக்கு. குழுக்குள்ள பணம் அடைக்கணும், இந்த மாசத்துல எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்கு. ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன் அடைக்க கத்த உதவி செய்யுங்கப்பா. மனம் இறங்கி உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. காலவேளையில் போட்டில் புறப்படுறாங்க, விசைப்படகு, நாட்டுப்படகு, இன்னுமாக வாட்ச்மேன் ஜெபிறான், செக்யூரிட்டி ஜெபிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிறான், ஆர்மியில் ஜெபிறான், அதிகாரிகள் ஜெபிறான், தலைவர் ஜெபிறான், டீச்சர் ஜெபிறான், நர்ஸ், டாக்டர், இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. டிரைவிங் லைனில் போகிறாங்க, காலவேளையில் சிறுதொழில், இன்னுமா விவசாயத்துக்கு புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையும் நம்முடைய கருத்தில் பண்ணிடுறோம். கம்பெனி வைத்திருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. கர்த்தர் கூட இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசிரியங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடுத்தும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் சந்திக்கணும். ஹாஸ்பிட்டல் நிறைய குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில மரண தருவாயில்லை. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கப்பா, காய்ச்சல், சளி, இருமல், இன்னுமா ஹார்ட் ப்ராப்ளம். சில குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் அப்பா முதியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனை, மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சல், சளி. சில குடும்பத்தில் அப்பா வீசிங் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்கப்பா. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதங்களால் பண்ணிக்கிறோம். இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை சந்தித்து கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுள்ளட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தர் இயேசு நாமத்தினால ஆசிரியப்பட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் மிஷனரி ஒழிக்க போறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் சகலமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட இருங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் கர்த்தர் ஆசிரியர் ராஜா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து விசேஷமா எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரிக்க வேண்டும். சகல காலத்திலும் பாதுகாப்பு தாங்க. விசாவுக்கு அஜபிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு அஜபிறாங்க, போஸ்ட் அப்பா மற்ற டிரான்ஸ்ஃபருக்கு அஜபின எல்லா தடைகளும் நீக்கி நல்ல வேலை தாங்கப்பா, நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் தாங்கப்பா. அவங்க எந்த இடத்துல ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல உள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா ஹோம்ல இருக்காங்களோ, ஹாஸ்டல்ல இருக்காங்களோ, முதியோர் இடத்துல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளையோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள், அவமானம், அந்த குடும்பத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை செழிப்பாக மாற்றி ஆசிரியங்க. இந்த நாளிலும் நிறைய குடும்பத்துக்குள்ளே பாரத்தோடு இருக்கான். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், தேவையில்லை எண்ணங்கள், தேவையில்லை சிந்தனை எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் பாதத்துலங்க. கர்த்தருடைய நாம மையமுடட்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இந்த ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் நான் இந்த நாளில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க கர்த்தர் பொருட்படுத்தும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய சோன்கள் படிக்கும். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருக்க செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.